இந்த பாரதியினுடைய குடும்ப அனுபவங்கள். உண்மையிலே பாரதியின் குடும்ப அனுபவம் என்பதை விட இந்த நூலாசிரியர் இதை எழுதுவது சும்மா ஒரு புத்தகம் எழுதுவதற்காக எழுதினாங்க அல்ல. அவருடைய அந்த வந்த அனுபவங்களுக்குள்ள ஏற்கனவே ஐயா சொன்னது போல சின்ன பையனா இருக்கைக்குள்ள பாரதி அவர் இப்ப பெரியார். அவரை தூக்கி மடியில வச்சு இந்த வாழைப்பழம் கொடுத்தது, வாழைப்பழம் ரெண்டு கதையை கொண்டு வாழைப்பழம் கொடுத்ததுன்னு மற்றது வாழைப்பழம் உருட்டி விட்டது இதுல இருக்குது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், இவன் எப்படி படிப்பான் அப்படி செய்யறான் இந்த மாதிரி நான் ஒரு சொல்லியிருக்கேன். அவன் படிப்பான், அவன் பள்ளி கொடுக்குவான் சொல்லி 8 வயசு பொடியன்னு சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில பேராதனை யூனிவர்சிட்டி தான் மெடிசின் இருந்தது. அப்ப தகுதி வந்தாலும் அப்ப 4 பாடம் 4 எடுத்தாலும் அல்லது 4 பாடம் எடுத்து தகுதி வந்தாலும் அப்புறம் ஒரு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல தான் அவர் மெடிசினா பள்ளி டாக்டரா அல்லது மிருக வைத்தியராக இப்ப சர்ச் போகவே தீர்மானிக்கும். இப்ப எந்த விதமான இன்டர்வியூவும் அங்கோட சிஸ்டத்துல இல்லை. அப்ப ஆனா அப்புறம் பார்த்தா பாரதி ஸ்டாண்டாவது படிச்சு மெடிசனுக்குரிய குவாலிட்டி அங்க போனால் கொடுத்துட்டாங்க நீ பள்ளிடாகும். அப்ப இந்த 8 வயசுல தகப்பன் ஜோவர் சொல்லி கேட்ட அந்த ஞாபகம் வந்த பொழுது அப்பவே தீர்மானம் அவர் சொல்ற, நான் இப்ப அந்த துறையில மிக மிக சந்தோஷமாய் மிக செழிப்பாய். உங்களுக்கு தெரியும் எங்களோட ஊர்ல அவர் இருந்தது என்ன பாரதி கிளினிக் உண்டு. காலையில சொன்ன எனக்கு அந்த கிளினிக் ஞாபகமா இருக்கு. அப்ப வந்து இருந்தது. அப்புறம் இங்கே இருந்து அவர் இந்தியாவுக்குள்ள போய் நாட்டின் மோசமான நிலையிலால் இந்தியாவுக்கு போனது, ஆஸ்திரேலியாவுக்கு போனது, இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் அவருடைய அந்த தொழில் வாழ்மையினுடைய அந்த அந்த முழுமையை பார்க்கிறோம். அதை பற்றியான பதிவுகள் வேணும். இதே மாதிரி சோமசுந்தர புலவர், இது நாங்கள் எங்களுக்கு புது தர இந்த நூலுக்குள்ளாக சோமசுந்தர புலவர்கிட்ட முதல் சந்திக்கிற பொழுதே அவர் சொல்லிக்கிறார், டேய் உந்த தலையும் எந்த தலையும் ஒன்றடா. நாட்டுமா யோசிச்சு பார்த்து இந்த தானியல் தலைமையில வச்சு சொல்றாரு தெரியல. டேய் அதை உள்ளுக்குள்ளதான் அவர் சொல்லியிருக்காரு, உந்த தலையும் எந்த தலையும் ஒன்றடா, அதோட இந்த வீட்டு கீரைக்கறி நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு ஜோவர். என்னன்னா அன்னைக்கு அவங்களோட வீட்டுல கீரை சமைச்சிருக்காங்க. 50 கூட போடுவேன். இதே போல நம்மளுக்கு தெரியும் இந்த பஞ்சம் பெரும் பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். இப்ப சாப்பிடுறோம், இனியும் என்னவோ தெரியாது. இந்த பொருளாதார நிலைகள் எல்லாம் தங்கி நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் மாறினது கூட இந்த சாப்பாட்டுக்கு வழியில்லாம போட்டு அரசாங்கங்கள் செய்த தில்லுமுல்லுகளெல்லாம் மாறினது. இனி வரப்போற இந்த தேர்தல் முடிஞ்சு வார அரசாங்கங்கள் ஒழுங்கா அறத்தோட இருந்தா இல்ல நாங்கள் அல்ல எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லது இதே மாதிரி ஓடி திரியலாம். அது ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொன்னது. உண்மையிலே அது மட்டுமல்ல, அவருக்கு சொல்லி போட்டு விட இல்லை. நாங்கள் எப்படி விவசாயம் செய்ய வேணும் அதுக்கான திட்டம் எல்லாம் இருந்திருக்கு அவர்கிட்ட. உண்மையில நாங்கள் இந்த ஜோவர் சுவாமியினுடைய இந்த இயக்கங்கள்ல இந்த அமைப்புகள் வந்து இந்த சமூக பணிகளோட நாங்கள் நினைச்சு இந்த குருபூச நாள்ல இங்க இன்றைக்கு செல்லப்பெற நிற்கிற மாதிரி யோகட்ட குருபூச நாளில இந்த சமூக பணி சார்ந்த விடயங்கள் கூட நாங்கள் போகணும். சில அமைப்புகள் சில விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் அதனை நாங்கள் ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றது மிக முக்கியமானது. அதே மாதிரி நாங்கள் இடிஞ்சுள்ள கதைகள் எல்லாம் சிவராத்திரியில அவர் சொல்லிக்கிறார், கட்டிடம் உடையமடா கோயில் உடையமடா. இப்ப நான் 2 கோயிலுக்கு தலைவரா ஊர்ல கோயில் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்களை அவர் அப்பவே சொல்லியிருக்கார். மற்றது வெங்கட நாட்டாக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருந்த ஞான சம்பந்தன் அவருடைய அந்த தரிசனங்கள், அவர் அவருக்கு பேச முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் அவரை பேச வைத்த அற்புதங்களை பற்றி சொல்லுவார். இதே போல மேல நாட்டுகள் ஏற்கனவே ஐயா சொன்ன இந்த கௌரிபாலா அவர் மேல புத்த சமயத்துல சேர்ந்து பிறகு இந்த கௌரிபாலனாக மாறணும். அதே மாதிரி சோல்வரி பிறகு உண்ட மகன் ராம் ஸ்போக்கன் அவர் சாந்த சுவாமியா உண்மையிலே அவர் எங்களுடைய செங்கலடியில் இருக்கிற அந்த சிவதொண்டன ஆசிரமத்தில் நீங்க போய் பார்க்கலாம். அதுல இருந்தவர் பிறகு நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர். அதே போல ஆஸ்திரேலியன் பேரி அந்த சுவாமி, அமெரிக்கன் ராபர்ட் ஹான்சன் அவர் தான் இந்த சிவாய சுப்பிரமணிய முனியாக ஹவாய் ஆதீனத்திலிருந்து வந்தது. எப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புள்ளி ஒன்று அது சிவன் அவனோ யாரோ எப்பவோ முடிஞ்ச காரியம். அப்ப அவர் வளர்த்த வள்ளி அவரை முட்டி அவர் விழ வேண்டியது. உங்களுக்கு தெரியும் பாரதி அந்த
வெள்ளிக்கணியில அந்த ஞானிக்கு இப்போ பூசச்சா சாப்பாடை போட அந்த ஞானி அடிச்சது எல்லாம் ஒரு சாட்டு கிடையாது. அம்மா சொல்லுவா இதெல்லாம் ஒரு சாட்டு. இங்கே சாட்டுன்றது அந்த நிறைவிடப்பட்ட உண்மையில அந்த எலும்பு முறிஞ்சது. பிறகு இவர் சிவாபசுபதி தன்னுடைய மகனை ராசநாயகத்தை கொடுப்பிலேருந்து கொண்டு இங்கே ட்ரீட்மெண்ட் செய்தது. இப்படியெல்லாம் செய்து அதுதான் அவருக்கான ஒரு கடைசி காலமா வந்தது. அப்போ இதே போல சுவாமி ஒரு சீடர் பெரிய பெரிய வரலாறும் இங்கே மிக அழகாக மார்க்கண்ட சுவாமி. இப்ப உங்களுக்கு அந்த மார்க்கண்ட சுவாமி இந்த நூலை அண்மையில வெளியிட்ட அந்த புத்தகத்தை நான் நேற்று தான் பார்க்கிறேன். கைதடியில் உள்ள சுவாமி மேலங்கடை இந்த பள்ளிக்கூட பள்ளியில கூட்டிக்கொண்டு இந்த சுவரண்டு போறதுன்னா மற்ற இடங்களுக்கு போறதுக்கான அந்த இடங்களை காட்டணும் நாங்க. அங்க என்ன இருக்குது அது அந்த இடத்துல பார்க்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி அந்த அளவட்டியில இருக்கிற அந்த கூட்டம் இங்கே எங்களை ரிஷித்தோட்டு தான் ஐயா அந்த கோப்பாயில இருக்க கூட்டம். வடிவேல் சுவாமி, செல்லத்திர சுவாமி. செல்லத்திர சுவாமியோட பக்கத்துல இருக்கிறது ஆடுற வாய்ப்பும் எனக்கு இந்த சிவதொண்டில கிடைச்சிருக்கு. அவரை நான் இங்க செங்கலடி இளைய நான் சந்திக்கிறேன். எங்களோட கௌரின்ற ஒரு தம்பி ஒரு ஜோவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசைபிள். ஜோவுக்கு டிசைபிள்னு சொல்றதை விட சிவதொண்டர் ஒரு பெரிய தொண்டர். ஒரு முறையும் சிவராத்திரிக்கு போயிடுவாங்க இங்கே செங்கலடி. இப்போ கொழுப்பில் இருக்கிறான். எங்களோட ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒரு பிளானிங் ஆஃபீஸராக. அப்போ இங்கே வந்தால் நான் அவரை இங்கே சிவதொண்டர் கொண்டு போவோம். கொண்டு போய் ஒரு தியானத்தில் இருந்தால் நான் அவரை பிறகு நானும் கண்டுபிடி கொண்டு இருக்க வேணும். அப்படி இல்லை ஏதோ இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த இப்படியான விஷயங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றது முக்கியமானது. அப்போ அதில் முக்கியமான இந்த செல்லத்துறை சாமி நான் சொல்லுவாங்க. அவரோட அந்த அவர் பேசுகிற நேரம் பேசுவார், கதைப்பார், உரையாடுவார். வேற பேரன் சிலர் கண்டுபிடி கொண்டு இருப்பார், சிலரோட நிறைய உரையாட வாய்ப்பினை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஜெர்மன் சுவாமி நாங்கள் சொன்னோம், நெரிக்குட்டி சுவாமி, பிரான்ஸ்ல இருந்து வந்த சந்திரபால சுவாமி, எல்லாம் ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தனியாக இந்த வரலாறுகள் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ உண்மையில இதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன வருகிறது என்றால், அது முதல் கடைசியாக அவர் சமாதி அடையக்கு முன்னம் இந்த சுவாமி சொன்ன அந்த வாக்கியத்தை பார்க்கிற பொழுது எனக்கு ஆர்வமா நான் அவரை சொல்லுவேன். இதராட்சிதம் நான் பெறவில்லை, உத்தியோகத்தை நான் விரும்பவில்லை, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமய ஈடேற்றத்துக்காகவே நான் வாழ்ந்தேன் என்பதை கடைசி வாக்கியம் பதிவார். சுவாமி சொல்வார், நான் எனது அன்பர்கள் ஒருவரையும் நிராகரித்து நடுப்பாதையில் விட்டு போகவில்லை. நான் இறுதி பயணத்துக்கு ஆயத்தம் செய்கிறேன். நான் கடந்த 50 வருடங்களாக மக்கள் நலன் வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்துவிட்டேன். போதிக்க வேண்டியதெல்லாம் போதித்து விட்டேன். எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, சந்தோஷமா போகிறது. அவருடைய அந்த அந்த வருத்தமில்லாத அந்த வாழ்வினை நாங்கள் எவ்வளவுக்கு கைப்பிடிக்கிறோம் என்பதுதான் இந்த நூலினுடைய பயன் என்பது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பிரிசர்விங் ஹெரிட்டேஜ், அதாவது எங்களோட பாரம்பரியத்தை பேணுவது என்பது ஒரு அறிஞர் சொல்லுவார், எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பணி. எங்களோட நாளை என்பது அழகாக வர வேண்டும் என்றால் நாங்கள் நேற்றைய அறிய வேண்டும், நேற்றையிலிருந்து இன்றைய நாங்கள் கட்டமைக்க வேண்டும். அப்ப இந்த வகையில தான் இவருடைய இந்த புத்தகம். இது மட்டுமல்ல, இப்பொழுதெல்லாம் நாங்கள் தேசியத்தை பற்றி பேசுவோம், தேசத்தை பற்றி பேசுவோம். நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்பிரிக்கா என்னுடைய அந்த சிற்பியாக தென்னாப்பிரிக்காவுடைய சிற்பி என்று சொல்வார். அவர் உண்மையில சொல்லுவார், இந்த ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் என்பதுதான் எங்களுடைய தேசத்தை நாங்கள் கட்டுவதற்கான மிகப்பெரிய மூலதனம். இந்த காசு அல்ல, வெளிநாட்டு காசு உள்நாட்டு காசு என்பது எங்களை பாரம்பரியம். நான் யார் என்றதை உணர்வது. சுவாமி சொன்ன என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் எங்களை நாங்கள் அறிந்து கொள்வது என்பது இந்த ஹெரிட்டேஜ் என்பதனுடைய அறிவாகவே இருக்கிறது. இந்த வகையிலே எங்களுடைய இளங்குருவனாருடைய இந்த பணி மிக அற்புதமான பணி. இதிலே அவர் பின்னாலே தான் சுவாமிக்கு கீர்த்தனை பாடியிருக்கிறார். சிவயோக சுவாமியை நினைவு கூறுவோம் என்று, சைவம் நலிந்த வேளையிலே தழைக்கச் செய்து மெருகூட்ட தெய்வம் போல இளமதில் சிவத்திரு யோகர் அவதரித்தார். போகும் அப்படி ஒரு 20-30 அகல் விளக்காய் பல்லாண்டு காலம் அஞ்ஞான இருள் நீக்கிட
பாடிடவே பகலிரவாயருள் சொரிந்த யோகன் பாதாரவிந்தம் அழகான கீர்த்தனை நினைக்க அந்த அவருடைய அந்த உலக பேரவை சிட்னி இலக்கிய மன்றத்தோட இணைச்செடுத்த அந்த விழாவில ஒரு பாடின ஒரு கீர்த்தனை இருக்கு. குருதையும் பாடின நேரம் தெரிஞ்சிடாது. சிவஞானம் பெற்றுயர்ந்து சிவத்துடனே கலந்து விட்ட தவயோகி சிவயோகர் தாளினை துதி மனமே புவனமோடு பொருள் உலகும் பொய்யான மாயை என்று அவன் கடலை பற்றுதலே பற்றறுக்கும் என உணர்ந்து சிவஞானம் பெற்றுயர்ந்து சிவத்துடனே கலந்து விட்ட. அப்ப இந்த நூல் இதுல ஒரு சந்தோஷம் என்னென்றால் சோமசுந்தர புலவர்ல இருந்து பாரதி எங்களோட முக்கியமான ஹீரோவா இருக்கிற ஜோவர் வரைக்கும் கவிஞர்கள். இந்த கவிதை மனம் என்பது சொல்லுவார்கள் மிக எளிமையானது, இலகுவானது, தொடர்பாடலுக்கானது என்றெல்லாம். நம்மளோட வசனத்துல பேசுகிற 10,000 சொல்லுக்கு 2 வரியில பாடுகிற 2 வரியில உள்ள அந்த கவிதை எங்களை தொடு. அப்ப அந்த வல்லமையும் அவர்களாலே ஆண்டவனால அருளி செய்யப்பட்டது. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த தொடங்கியக்குள்ள சொன்ன அந்த செல்லப்ப சொன்ன கதை, இந்த தின்ன பொசிப்பு உள்ளவனுக்கு திண்ணை கப்பெல்லாம் தேனடா. அப்ப இந்த தேன் நிறைஞ்சு போயிருக்கின்ற நாங்கள் தேடி காட்டுக்கு போயெல்லாம் புத்தி வாங்க தேவையில்லை. நிறைய இந்த நூல் உட்பட பல நூல்கள், இந்த நூல் மட்டுமல்ல நிறைய நூல்கள் வந்திருக்கிறது. சிவதொண்டனிக்கவும் வந்து கொண்டிருக்குது, பழைய சிவதொண்டர்கள் எல்லாவற்றையும் கூட இந்த மூலோல நச்சிந்தனை இருக்குது. அப்ப இவைகளை நாங்கள் படிக்கணும். ஒரே ஒரு சின்ன வேண்டுதல் அல்ல, இந்த அரங்கத்திலே இப்பொழுது பலரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நான் காலையிலே பாரதிக்கு சொன்னேன், இந்த செய்திகள் இளைய தலைமுறையினருக்கு போக வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு இந்த பெரிய வால்யூமா கொடுக்கல. அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் டியூஷன் கல்வி என்றெல்லாம் ஓடித்திருவது சின்ன சின்ன புத்தகங்களாக சில பதிப்புகள் முந்தி வாரம் அறிஞர் வாழ்விலே ஜோகர் சுவாமியின் வாழ்வு, ஜோகர் சுவாமி, கடையல் சுவாமி, அவருடைய சிஷ்யர்கள், சின்ன சின்ன புக்லெட்ஸ் என்று சொல்லுவாங்க. சின்ன சின்ன பதிப்போடு 20-25 பக்கத்துல கொஞ்சம் பெரிய எழுத்துல படங்களோட நூல்களை நாங்கள் எடுத்து சென்றவர்கள். அது சொல்லிகள் அவர் சொன்னார், சார் நான் இப்ப இந்த சிறுவர்களுக்கான ஒரு கவிதை தொகுதி ஒரு 80 பக்கத்துல தயாரிச்சு இப்ப வெளியிட போகணும். இப்ப நான் சொன்னேன், அதோட இதை நாங்கள் நாளைக்கு பேசுவோம்னு சொன்னேன். அப்ப இது ஒரு எங்களுடைய முக்கியமான ஒரு பணியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அதை நான் உங்களை போலியாக நானும் செய்யலாம். நானும் பல பல இதுகளோட இப்படியான சிந்தனை மிக முக்கியமானது. இதை நாங்கள் அடுத்த தலைமுறை கொண்டு வர அவங்களோட மொழியில அவங்களோட அந்த நேர அடைவுகளோடு நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சொல்லி, உண்மையிலே இந்த குரு ஒருவருக்கு வாய்க்கிற குரு என்பது ஒரு பெரிய புலர் என்று சொல்வார். எங்களுக்கு வாய்த்த ஆசிரியர்கள், எங்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே எங்களுக்கு குருவாயிருந்தார்கள். அதே போல எங்களோட சிவகுருநாதன் ஐயா, அவருடைய பேருக்குள்ளேயே குருநாதன் இருக்குது. அவரால் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப இதே போல எங்களுடைய பாரதிக்கு வாய்ச்ச குரு, அவருடைய அப்பாவா இருக்கலாம், அப்பாவுக்கு வாய்ச்ச குரு, இப்படி எல்லாருடைய இந்த குரு, அதே போல இங்க இருக்கிற இந்த அம்மாமார் எல்லாரும், எங்க சிவானராசா இருக்கிறான் அவனுடைய அப்பா, என்ன அவர் உண்மையில அவர் 100 வயசுல போய் நான் வாழ்த்தி கொண்டு வரேன். எனக்கு அனுப்பின அந்த கவிதையை நான் இப்பவும் இந்த மேசையில கண்ணாடிக்குள்ள வச்சு கும்பிடுறோம். பெரிய மகா கவிஞரும் பெரிய மனுஷன் அந்த அவர் என்ன சொல்றீங்க, துணைவேந்தர் வந்து நான் துணைவேந்தர், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மகா கவிஞருக்கு நான் வந்து இப்ப நானும் துணைவியும் போய் அவர்கிட்ட காலத்தை விழுத்து அவரை கும்பிட்டு அந்த நாள். அப்ப இதுல இருக்கிறது கூட எண்ணிக்கை அல்ல. உண்மையிலே ஒரு மிக பெருமதியான பொழுதிலே நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். ஒரு மிக பெருமதியான முறையிலே இந்த நூல் எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாரதி இளமுருகனாருக்கு எங்கள் நன்றியை சொல்லுவோம். இந்த நாளை எங்களுக்கு தந்த இந்த ஒழுங்கமைத்த எங்களுடைய சிவகுருநாதன் ஐயாவுக்கு நன்றியை சொல்லுவோம். இங்கே கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நன்றி சொல்லுகிறாரப்பா, உன்னுடைய இந்த வரவால நாங்கள் எல்லோரும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு எங்களுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நம்முடைய இந்த சிவஞான சித்தருடைய நூலுடைய அறிமுக உரையை அறிமுக உரையாக
திறமையான முறையிலே எங்களுடைய பேராசிரியையா கூறியதற்கு நாங்கள் மனநிறைவும் மன சந்தோஷம் அடைகின்றோம். முன்னர் கூறியது போல அவர் சிவனும் பார்வதியும் இந்த இடத்திலே வந்தது போல அவருடைய உரையும் நன்றாக அமைந்திருந்தது. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அந்த நூலிலே எழுதியிருக்கின்ற சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் திறமையான முறையிலே நல்ல முறையிலே சொல்லி இருக்கின்றார். இதையெல்லாம் ஒரு ஆண்டவனுடைய அருள், அதாவது சித்தனுடைய அருள் தான் நடத்திருக்கின்றது. இந்த நூலாக்கத்தை ஆஸ்திரேலியாவிலிருந்து அரும்பாடுபட்டு செய்திருக்கின்றார். இந்த நூல் இப்படி ஒரு நூல் வெளிவர இருக்கின்றது என்பதை அமெரிக்காவில் உள்ள சிவியோ சுந்தரம் மூலம் அறிந்துள்ளேன். அந்த நூல் வெளிவந்ததாக கேள்விப்பட்டு அந்த நூலை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இது ஒரு பெருந்தொண்டு என்றும் இதை செல்லப்பா சுவாமிகளுடைய குருவச தினத்திலே வெளியிட பாக்கியம் கிடைத்தது. அதற்குரிய ஆணை என் மனதிலே தெரிவு செய்து அதை அவரிடம் கேட்ட பொழுது அவர் இன்முகத்தோடு ஓமன்னு சொன்னார். அதே ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது ஒரு ஓமன்னு பதிலளித்தால் அதுவே ஒரு பெரும் பாக்கியம். அந்த வகையிலே அவர் இந்த நூலை அறிமுறை செய்தது. அது வெறும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த புத்தகம் அருமையாக உள்ளதாலே அந்த புத்தகம் இங்கு இன்னும் இதுவரை கிடைக்கவில்லை. அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பினுடைய மாதிரி படம் இங்கே இருக்கின்றது. இந்த புத்தகத்தை பெற விரும்புவோர் எங்களிடமோ அல்லது பேராசிரியருடைய தொடர்பு கொண்டால் அது கிடைக்கக்கூடிய ஒழுங்குகளை எல்லாம் செய்து தரலாம். அதற்குரிய தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் தரலாம் என்பதை கூறி இந்த சோமசுந்தர புலவருடைய வரலாறு, இளமுருகனுடைய வரலாறு, வைத்தியநாதி பாரினுடைய வரலாறு நாம் சொல்ல போனால் நீண்ட நேரம் எடுக்கும். நான் ஒரு குறுகிய நேரத்திலே இதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஈழத்து சிதம்பர புராணம் என்பது ஒரு பெரிய நூல், சாத்திய மண்டல பரிது பெற்ற நூல். அந்த நூலை இயற்றியவர் இளமுருகனார். அதற்கு உரையெழுதினவர் அவருடைய பாரியார். இந்த நூலை தான் இயற்றியது தனது இளையமானான சிவஞான சுந்தரம் என்பவருடைய வீட்டிலிருந்து ரத்மநாளையில் பாடியிருக்கின்றார். அந்த ரத்மநாளை என்ற பெயரை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார், செம்மலர் புறம் என்று. அந்த வீட்டிலே இருந்து பாடலை பாடும் பொழுது ஈழத்து சிதம்பரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய அந்த சிறப்பு, அந்த எழுந்தருளி மூர்த்தம் பார்த்த அந்த கோயிலுடைய இஸ்லாமருடைய வரலாற்று எல்லாம் அமைந்திருக்கின்றது. அந்த இடத்திலே அந்த எழுந்தருளி மூர்த்தத்தை பார்க்கின்ற கட்டத்தையும் அந்த கோயில் இஸ்லாமர் அந்த விக்கிரத்தை போன பொழுது நிகழ்ந்த சம்பவத்தையும் தான் பலமுறை பாடுவதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அது வரவில்லை என்று மிக மனவேதனைப்பட்டாராம். இரத்தம் ஒழுகுற கட்டத்திலே அவருக்கு கினாவிலே தரிசனம் கொடுத்தாராம். அடுத்த நாள் விடிய அந்த பாட்டுக்கான அடி வந்ததென்று அவர் நூல் வெளியீட்டு விழாவிலே 1971ஆம் ஆண்டு திண்ணவரம் சிவங்குவலிலே பேசின பேச்சு நாம் கேட்டிருக்கின்றோம். அதிலே அந்த கட்டத்திலே அவர் பாடுகின்றார், அப்பனே வேண்டாமின்னே அவுரு தரகமென்ன செற்பரம் சிறிதுவோடு திருத்தியான் தெரிவேன் என்று ஒப்பமம் செய்தானாக குருதினீர் உலகக் கண்டு செப்புவாய் அடங்க கைகள் சிறமுறத் தியத்தி நின்றான். அந்த விக்கிரத்தை பார்த்து வைத்திருப்பார். நான் போய் எடுத்து வருவேன் என்று அந்த இஸ்லாமர் சென்ற பொழுது அந்த விக்கிரம் எல்லாம் பார்க்கப்பட்டு ஒப்பஞ்செய்யாத வேலையுடன் காத்திருந்தது. அதை கேட்ட அந்த விக்கிரத்தினுடைய அமைப்பு பார்த்து அவர் அந்த விக்கிரத்தை உடனே தரும்படி அந்த இஸ்லாமரான அம்பனை முறையில் கேட்டிருக்கின்றார். அதற்கு அந்த ஆசாரி சொன்ன பதில், இது 1000 வருடம் இருக்க வேண்டும், ஒப்பஞ்செய்கிற ஒரு வேலை தான் இருக்குது,
அதை நான் குறுகிய காலத்தில் செய்து தருவேன் இருங்கோ என்று சொல்லி தனது வேலையை ஆரம்பித்தான். ஆரம்பித்த பொழுது அந்த விக்கிரத்திலே இருந்து இரத்தம் கொப்பளித்ததாம். அந்த ஆசாரி அதனை சேர்த்து தெய்வம் போல வந்தீர் என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை அவரிடம் ஒப்படைத்தான். அந்த விக்கிரகம் என்றும் ஒப்பஞ்சியாத வடிவத்திலேயே அக்கோயிலிலே வீட்டிலிருந்து அருள் சொல்கின்றது. அந்த கட்டத்தை கூறியது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்தது. அந்த அற்புதத்தை கூறி இந்த சித்தர்மால் செய்த அற்புதத்தை வருங்கால சமூகம் இதனை அறிய வேண்டும். அவருடைய பெருமைகளை இவர் நூல் வடிவிலே வடித்து தந்திருக்கின்றார். அவர் பலவித நோக்கத்தோடு இதை செய்திருக்கின்றார். அதாவது தங்களுடைய பரம்பரையினுடைய இதழை எல்லாம் தொடர்ந்து இது வர வேண்டும் என்ற நோக்குடன் இதனை செய்தது பெரும் பேறு என்பதை கூறி இந்த நன்னாளிலே இந்த நூலை அறிமுறை செய்து வைத்ததையிட்டு நாம் எல்லோரும் அருள் கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்து செல்லப்பா சுவாமியினுடைய குருவரலும் முருகப்பெருமானுடைய திருவரலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் இன்பற்று வாழ வேண்டும் என்று கூறி அமர்கின்றேன். வணக்கம். குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்வோட்டி நீயத்தே நின்ற இமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைனம் தேவனடி போற்றிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய ஊரை பஞ்சான் அன்புதலான் தங்கருணை கண் காட்ட வந்தே மிக்காய் விளங்கொழியாய் நிறந்து எல்லை இவாதானே நின் பேரும் சேரியே புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் மங்களம் 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 செல்வந்தவர்க்கு மங்களம் மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம் முனிவர்க்கும் கிரிகர்க்கும் மங்களம் மங்களம் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமில்லா சாதுகற்கு மங்களம் மங்களம் ஆனந்தமில்லாத அனந்தருக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீகருக்கு சுந்தரக்கு மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். சிற்றம்பலம் வாழ்க அந்தணர் வானவர் ஆரினம் வீழ்க தன்புணல் வேந்தரும் ஓங்குக ஆக தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகம் முந்தைய தீர்க்கவே வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அறிவு பெய்க பொருளார் வாழ்க நான் வரை அறிந்த உங்க நற்றவம் வேண்டி நல்க மேன்மை கொள் நீதி விளங்குக